Hi students, welcome to KC Botany. 10th Science Bubbly Examsக்கான tentative answers key தான் பார்க்க போகிறோம். இதில் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் என்னென்ன ஆன்சர்ஸ் அப்படிங்கிறத மார்க் பண்ணி வச்சுங்க. கவர்மெண்ட் வந்து அஃபிஷியலாக பேப்பர் கரெக்ஷன் பண்ணுறப்ப ஆன்சர்ஸ் கீ வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அது வந்து அப்டேட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டி ஆப்ஷன் இன்க்ரீஸ் பை 300. அதுக்கடுத்து 7 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எய்தர் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் சரிங்களா. தேர்ட் ஆப்ஷனு. அதுக்கடுத்து தேர்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பி ஆப்ஷன் சரிங்களா, சாவி மூடி இருக்கும், அதுதான் அதுக்கான ஆன்சர்ஸு. அதுக்கடுத்து ஃபோர்த் ஒன்றுக்கு பார்த்தீங்கன்னா பி ஆப்ஷன் செகண்ட் ஒன்று 8 4. அதுக்கடுத்து ஃபிஃப்த் ஒன்றுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன் அணு எண் அட்டாமிக் நம்பரு. அதுக்கடுத்து சிக்ஸ்த் ஒன்றுக்கு செகண்ட் ஆப்ஷன் பி ஆன்சர் 11 கிராம், அது வந்து நோட் பண்ணிங்க. அதுக்கடுத்து செவன்த் ஒன்றுக்கு ஏ ஆப்ஷனு லார்ஜ் சர்ஃபேஸ் ஏரியா, அதிக புறப்பரப்பளவு. அதுக்கடுத்து எயித்து ஒன்றுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன் C3H8, அது வந்து நோட் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து நைன்த்து ஒன்றுக்கு செகண்ட் ஆப்ஷன் ஸ்டெம்மு, அதுதான் அதுக்கான ஆன்சரு. அதுக்கடுத்து பத்தாவதுக்கு ஆன்சர்ஸ் வந்து அன்யூப்ளாய்டு செகண்ட் ஒன்று, அது வந்து மார்க் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து 11க்கு செகண்ட் ஆப்ஷன் சிரோசிஸ் லிவர், அதாவது கல்லீரல் சிதைவு அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கடுத்து 12க்கு ஸோ இதுக்கான ஆன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் ஸ்கிரிப்ட் எடிட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து மார்க் பண்ணி வச்சுங்க. ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் சோசியல் சயின்ஸுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸு இது எல்லாமே அப்டேட் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி எக்ஸாம்ஸ் வந்து உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, நீங்கள் எவ்வளோ மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணுவீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க, நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ ஆல்.